ஸ்வாபாவிக அனவதிகாதிசய ஈஷிதிருத்வம் நாராயண த்வயனமிருஷ்யதி வைதிகः கஹ பிரம்மா சிவ சதமகः பரமஸ்வராடிதி ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. பகவானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன. பேர் 1000 கொண்டதோர் பீடுடையன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவானுடைய பெருமைகளுக்குள்ளே 1000 நாமங்களை கொண்டவர் என்பதே ஒரு மிகப்பெரிய உயர்வாம். சஹஸ்ரநாமம் என்று சொன்னாலே அது பகவான் விஷ்ணுவை பற்றின சஹஸ்ரநாமத்தைத்தான் குறிக்கும். அந்த எத்தனையோ திருநாமங்களுக்குள்ளே பகவானுக்கு ஒரு அழகான பெயர் ஈஸ்வரன் என்று அவர்தான் அழைக்கப்படுகிறார். இந்த சொல்லை ஆராய்ந்தோம் என்றால் வடமொழியில் ஈஸ்வரன் என்கிற சொல்லுக்கு இயக்கக்கூடியவர், நிர்வாகம் செய்யக்கூடியவர் என்று பொருள். யாரை இயக்குகிறார்? இந்த சொல்லில் எதுவும் சொல்லப்படவில்லை. அப்ப எதுவும் சொல்லப்படாவிட்டால் அனைவரையும் இயக்குகிறார் என்றுதானே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரை வர்ணிக்கும் போது இவர் ஒரு தந்தை என்று தெரிவிக்கிறேன். யாருக்கு தந்தைன்னு கேட்டால் அவருடைய குழந்தைகளுக்கு தந்தை என்றுதான் சொல்ல முடியும். இல்லை யாரையுமே சொல்லாவிட்டால் அப்ப தேசத்துக்கு தந்தை, உலகத்துக்கே தந்தை என்று ஏதான் ஒரு பொருள் கொள்வோம் அல்லவா? ஒரு சொல்லுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த பொருளை கொள்ள முடியுமோ அதைத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அது இயலாது என்றால் பொருளை சுருக்கி 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 இவருடைய குடும்பத்துக்கு இவர் தந்தை, இவருடைய குடும்பத்துக்கு இவர் தலைவர் என்று சுருக்கிக் கொள்ளுகிறோமோ இல்லையோ, அதைப்போல் பகவானை ஈஸ்வரன், நியமனம் செய்யக்கூடியவர், இயக்கக்கூடியவர் என்று வேதங்கள் எல்லாம் கொண்டாடுகின்றன. தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். உலகத்துல எத்தனையோ பேர் ஈஸ்வரர்கள் இருக்கலாம், அவர்களையெல்லாம் சேர்த்து ஆளக்கூடிய மகேஸ்வரன் பகவான் நாராயணன் என்று புராணங்கள், இதிகாசங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப ஈஸ்வரன், ஜெகதீஸ்வரன் என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமம் அவருக்கே உரித்தானது. எல்லாருமே ஈஸ்வரன் தான். அடியேனும் ஒரு 2 பேரை இயக்கலாம். அடியே நான் சொன்னா ஒரு 2 பேர் கேட்பாளோ என்னமோ, நீங்க சொன்னா ஒரு 10 பேர் கேட்கலாம். இந்த நாட்டுக்கு தலைவர் சொன்னா 10,000 பேர், 10 லட்சம் பேர் கேட்கலாம். ஆனா உலகத்தில் அனைவரையும் இயக்கக்கூடியவர் என்றால் அது பகவான் நாராயணன் தான். சாஸ்தா விஷ்ணுர் அசேஷஸ்ய என்று பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுவுக்கு உபதேசம் பண்றார். தந்தையாரே சாஸ்தா, உலகத்தை ஆள்பவர் என்றால் அவர் ஒருவர் தான், நாராயணன் தான் உலகம் அனைத்தையும் ஆளுகிறான் என்று பிரஹ்லாதனம் கூறுகிறார். அப்ப ஈஸ்வரன், ஜகத்துக்கே ஈஸ்வரன், ஜெகதீஸ்வரன் என்கிற பெயர் பகவானுக்கு முக்கியமான திருநாமம். அந்த திருநாமத்தோடு நான் தான் உலகத்துக்கே தலைவன் என்று பகவான் காட்டினது திரிவிக்ரமாவதாரத்தில். அந்த பெருமான ஊரகத்துக்குள்ளே சேவித்தோம் அல்லவா? ஊரகம் என்கிற திவ்யதேசம், அந்த கோவிலுக்குள்ளே உலகளந்த பெருமானை நாம் கடைசியாக சேவித்தோம். இப்போ ஒரு ஆச்சரியமான செய்தி, அந்த கோவிலுக்குள்ள ஒரு திவ்யதேசம் மட்டும் அல்ல, இன்னும் 3 திவ்யதேசத்து பெருமாள்கள் அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கிறார்கள். திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம் என்று 3 திவ்யதேசங்களை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த 3 திவ்யதேசம் எங்கு இருக்குன்னால் 3ம் உலகளந்த பெருமாளுடைய கோவிலுக்கு உள்ளேயே இருக்கின்றன. இந்த கன்னதிகள் முன்னாடி வேறெங்கியான இருந்தனவா? அங்கிருந்து இடம்பெயர்ந்து இப்போது பெருமாள் இங்கு வந்திருக்கிறாரா? தெரியாது. ஆனா மூலவர், உற்சவர் அனைவருமே இப்போது இருப்பது உலகளந்த பெருமாள் சன்னதியினுடைய பிராகாரம் இருக்கும் இல்லையோ, 2வது பிராகாரத்தில் ஒரு பெருமாள் இருக்கார், 3வது பிராகாரத்தில் ஒரு பெருமாள் இருக்கிறார். அப்போ ஒரு பெருமாளுடைய கோவில் திவ்யதேசத்துக்குள்ளேயே இன்னும் ஒரு 3 பெருமாள்களும் வந்து காட்சி அளிக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு கோயிலுக்கு போனோம்னா 4 பெருமாளை சேவிச்சுக்கலாம். ஒரு திவ்யதேசத்து பெருமாள், உலகளந்த பெருமாள், ஊரகத்தானே சேவித்துக் கொண்டோம். அடுத்ததாக இப்போது நாம் சேவிக்க வந்திருப்பது அந்த பிராகாரத்திலேயே உலகளந்த பெருமானுடைய கோவிலின் 2வது பிராகாரத்தில் ஒரு அழகான 16 கால் மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ளே தான் இந்த பெருமானுக்கு சந்நிதி. இது திருநீரகம் என்கிற ஒரு திவ்யதேசம். திவ்யதேசமா? தேசமே இல்லையே, பெருமான் மட்டும்தானே இருக்கார்னால் பெருமான் இருக்கிற இடம் தானே திவ்யதேசம். அப்ப அந்த பெருமான் இப்ப இங்கேதான் இருக்கார், அவர் இருக்கிற ஊர் அவருடைய திவ்யதேசம் என்றுதான் கொள்ள வேண்டும். அப்ப ஒரு திவ்யதேசம் திரு ஊரகம் என்பது, அதற்குள்ளேயே திருநீரகம், திருக்கார்வானம், திரு காரகம் என்று இன்னும் 3 திவ்யதேசங்களை அடக்கி கொண்டிருக்கிறது. அதுல நீரகத்து பெருமானை தான் நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம். சின்ன சந்நிதி, ஒரே ஒரு சந்நிதி தான், கோவிலே பெருசா கிடையாது. தனி சந்நிதியிலே பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்குத்தான் ஜெகதீசன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த ஜெகதீச பெருமானைத்தான் இங்கு சேவித்துக் கொள்வதற்கு வந்துள்ளோம். ஊருக்கு நீரகம் என்று பெயர் அல்லவா? அது என்ன நீரகம்? நீர் அப்படின்னு சொன்னா தண்ணீர், ஜலம். அகம் அப்படின்னா இருப்பிடம் என்று பொருள். தண்ணீரை இருப்பிடமாக கொண்டவர் பகவானே.
வேதமே சொல்றது. உபனிஷத்தில் ஆபோ நாராயதி புரோக்தாகா என்று ஒரு வாக்கியம் உண்டு. அபயேவ சசர்ஜாதௌ தாசு வீரியம் அபாஸ்ருஜத் என்று மனு தெரிவிக்கிறார். இதுக்கு பலவிதமான பொருள்களை கொள்ளலாம். ஒரு பொருள், நீரை தனக்கு இருப்பிடமாக கொண்டவர். முதலில் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாம் பிரளயம் தானே, எல்லாம் தண்ணீரால் சூழப்பட்டு தான் இருக்கும். முதலில் பகவான் தண்ணீரைத்தான் படைத்தாராம். அந்த தண்ணீருக்குள்ளே தானே அந்தர்யாமியாக இருக்கிறார். பகவானுக்கு நாராயணன் என்று ஒரு பெயர் உண்டல்லவா? நாராயணன் என்கிற பெயரினுடைய பொருள் என்னன்னு பார்த்தால் பல பொருட்கள் உண்டு. அதுல ஒரு பொருள் நாரம் என்று சொன்னால் தண்ணீர் என்று பொருள். ஆபோ நாராயிதி புரோக்தாகான்னு புராணம் தெரிவிக்கிறது. அந்த தண்ணீருக்குள்ள அந்தர்யாமியாக பகவான் இருக்காரோ இல்லையோ. இப்ப கடல் இருக்கு, கடல்ல ஒவ்வொரு நீர் துளிக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார். அப்ப கடலாகவே தண்ணீர் வடிவத்திலேயே பகவான் இருக்கிறபடியால் நீரை தனக்கு அகமாக இருப்பிடமாக கொண்டவர் நீரகத்தான் என்று பெருமானுக்கு திருநாமம். ஊருக்கும் திருநீரகம் என்று பெயர் ஏற்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது, தண்ணீருக்கு உள்ள இருக்கிறது இருக்கட்டும், தண்ணீருக்கு மேல பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறாரோ இல்லையோ. நாம பார்க்கடல்ல பகவான் சயனிக்கிறார்னு சொல்றோம். இது ஒண்ணு மட்டும் அல்ல, இதை தவிர வேறு ஒரு இடத்திலும் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். கர்ப்போதசாயி என்று அந்த பெருமானுக்கு திருநாமம் உண்டு. இந்த 14 லோகங்களை கொண்ட அண்டம் இருக்கிறதே, இந்த அண்டத்துக்கு கீழே பாதாளத்துக்கு கீழே பெரிய நீர்நிலை இருக்கிறதா. அந்த தண்ணீரிலே பகவான் சயனித்துக் கொண்டு அங்குதான் தன்னுடைய உந்தித்தாமரையிலே பிரம்மாவை உண்டாக்குகிறார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப தண்ணீரை தனக்கு இருப்பிடமாக கொண்டவர்னால் தண்ணீருக்குள்ளே இருப்பவர்னு ஒரு பொருள். இரண்டாவது, தண்ணீருக்கு மேலே சயனித்துக் கொண்டிருப்பவர் என்று மற்றொரு பொருள். இன்னொரு பொருளும் வச்சுக்கலாம். நீர் அப்படின்னு சொன்னா நீர்மை அப்படிங்கிற குணமா வச்சுக்கலாமோ இல்லையோ. குணம் என்பது பகவானுடைய எளிமை. பகவான் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறாரோ இல்லையோ. தண்ணீருக்கே என்ன பண்பு உண்டு? எல்லாருக்கும் தாரகம். தாரகம்னா உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தண்ணீர் தானே. சோறு கூட இல்லாமல் இருந்து விடலாம், தண்ணீர் குடித்து கொண்டால் கூட உடம்ப கொஞ்ச நாளைக்கு தாக்க வைத்து விடலாம் அல்லவா. அப்ப தண்ணீரைத்தான் தாரகம், உடலை தாங்கக்கூடியது என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த தாரகம் யாருக்கு? எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் பொதுவானது தானே. நாம தான் என்னமோ மனுஷர்களுக்குத்தான் தண்ணீர்னு எடுத்துட்டே இருக்கோம். எந்த பிராணியாக இருந்தாலும் தண்ணீர் தான் அதற்கு அடிப்படை தாரகம். அது உயிருக்கான தேவைப்படுவதாக இருக்கிறது. அதை போல பகவானும் அனைவருக்கும் பொதுவானவர் தானே. இந்த 3 திவ்யதேசங்கள் இருக்கும் இல்லையோ, நீரகம், காரகம், கார்வானம். இந்த 3 பேரும் உலகளந்த பெருமானுடைய சந்நிதிக்கு உள்ளே தானே இருக்கா. இதுல அழகான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. உலகளந்த பெருமாள் யாரு? திரிவிக்கிரமன். அந்த திரிவிக்கிரமனுக்கு 3 பண்புகள் இருக்கின்றனவாம். அந்த 3 பண்புகளைத்தான் இந்த 3 பெருமாள்களும் காட்டுகிறார்கள்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். திரிவிக்கிரம பெருமானுக்கு ஒரு முக்கியமான பண்பு என்ன? எல்லாருக்கும் பொதுவா இருந்தாரோ இல்லையோ. நான் சிலருக்கு உதவி பண்ணுவேன், சிலருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று பகவான் சொல்லவில்லை. சிலர் தலையில் மட்டும் காலை வைப்பேன், சிலர் தலையில், தீயவர்கள் தலையில் கால் வைக்க மாட்டேன் என்று பகவான் சொல்லவில்லை. நல்லவர்களோ தீயவர்களோ, காடோ நாடோ, மேடோ பள்ளமோ, காடோ மலையோ, அனைத்தையும் தன்னுடைய திருவடிகளாலே தீண்டினார் அல்லவா. அப்ப அனைவருக்கும் பொதுவானவர், அனைவருக்கும் தாங்கக்கூடிய வாழ வைப்பவர் என்கிற குணம் பகவானுக்கு இருக்கு. அந்த குணம் தண்ணீருக்கும் இருக்கு. அதனால நீரகத்தான் என்கிற பெருமாள் திரிவிக்கிரம பெருமானுடைய இந்த ஒரு குணம், அனைத்துக்கும் பொதுவாக இருத்தல் என்கிற குணத்தை வெளிப்படுத்துகிறாராம். அதனால தான் நீரகத்தான் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம். அப்ப தண்ணீருக்குள்ளே உறைபவர்னு வச்சுக்கலாம், தண்ணீருக்கு மேலே சயனித்திருப்பவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம். தண்ணீரை போல அனைவருக்கும் பொதுவாக தாரகமாக வாழ வைக்கக்கூடியவர் என்றும் பொருள் வைத்துக் கொள்ளலாம். இப்படி எத்தனையோ அர்த்தங்கள். திருநீரகம் என்கிற திவ்யதேசத்திலே பகவான் அழகான வடிவம் ஜெகதீஷ பெருமாள் என்று பெருமானுக்கு திருநாமம். ஜகத்துக்கு ஈசன், ஜகத்தையே ஆளக்கூடியவர் இந்த பெருமான். நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு காட்சி அளிக்கிறார். கர்ப்ப கிரகத்தில் மூலவர் அவர் மட்டும்தான், நாச்சிமார்கள் யாரும் கிடையாது. தனியாக பகவான் அபயஹஸ்தம், கதையை பிடித்து கொண்டு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு மூலவர் சேவை சாதிக்கிறார். அவர் அதே கோவிலில் உற்சவமூர்த்தி ராமனாக காட்சி அளிக்கிறார். ராமன் அருகிலே சீதை, லக்ஷ்மணமூர்த்தி, ஹனுமான் இவர்களோடு உற்சவரையும் இந்த கோவிலிலே சேவித்துக் கொள்ளுகிறோம். இது இந்த பெருமானுடைய சிறப்பு. உலகத்துக்கெல்லாம் இவர்தான் ஈஸ்வரன், தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம்னு சொல்றது. இயற்கையான ஈஸ்வரன், அனைத்தையும் இயக்கக்கூடிய வல்லமை பகவானுக்குத்தான் இயற்கையில் உண்டு. அப்ப நான் கூட இயக்கிறேனே, நான் சொன்னா என்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் கேட்கிறாளே, ஒரு நிறுவனத்துல தலைவர் சொன்னா தொண்டர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்னால்
அதெல்லாம் பகவானுடைய சக்தியில் ஒரு சின்ன பகுதியை நமக்கும் கொடுத்து வச்சிருக்காராம். அதை வைத்துக் கொண்டுதான் இந்த இந்திரன், சந்திரன், குபேரன் எல்லாரும் ஆட்சி செய்கிறார்கள். உண்மையில் தடையற்ற நிர்வாக திறமை என்பது பகவானிடத்திலே தான் உண்டு என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட ஜெகதீசனாக பெருமானை தரிசித்துக் கொள்ளலாம். இந்த திவ்யதேசத்து தாயாருக்கு நிலமங்கை நாச்சியார் என்று திருநாமம். நிலமங்கை பூதேவியாகவே பெருமான் இருக்கிறார். அவர் ஜகத்துக்கு ஈஸ்வரன். அப்ப ஜகத்தே பூதேவி தானே. அப்ப தாயார் நிலமங்கை பூதேவி, அவளுக்கு ஈஸ்வரன் பொருள் வச்சுக்கலாம். இப்ப ஜகத்துக்கு ஈஸ்வரன்னா உலகத்துக்கு ஈஸ்வரன் ஒரு பொருள் இல்ல. ஜகத்துனா பூதேவி தாயார், பூதேவி தாயாருக்கு ஈஸ்வரனா இருக்காளோ அதுதான் அவருக்கு பெரிய ஆனந்தம். ஸ்ரீதேவி பூதேவிக்கு கணவன் ஸ்ரீயப்பதி என்பது பகவானுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு. அப்ப ஜெகதீஸ்வரன் பெருமான் பூதேவி நிலமங்கை தாயாரோடு காட்சி அளிக்கிறார். இந்த ஊர் தீர்த்தம் புஷ்கரணிக்கு அக்ரூர தீர்த்தம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. அக்ரூரனுக்கு பகவான் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தார் என்று ஸ்தல வரலாறு சித்தமாக ஒண்ணும் பிரசித்தமாக ஸ்தல வரலாறு என்று இந்த 3 கோவில்களுக்குமே விரிவாக ஒன்றும் தெரியவில்லை. மற்ற கோவில்களுக்கு எவ்வளவு டீடைல்ஸ், எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றனவோ அந்த அளவு இந்த திவ்யதேசங்களுக்கு தெரியவில்லை. இந்த பெருமாள்லாம் முன்னால் வேற எங்காவது இருந்தாரா, எதற்காக அங்கிருந்து இந்த கோவிலுக்குள்ள வந்தார்கள், இல்லை இங்கே தான் இருந்தாரா, எதுவுமே தெரியாது. ஆழ்வார்கள் பாசுரங்களிலும் திருமங்கை ஆழ்வார் எதையும் குறிப்பிட்டு இந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கார், இந்த மலைக்கு அருகிலே இருக்கிறார் என்று எதையும் குறிப்பிடவில்லை. அதனால பெருமான் எங்கிருந்து எங்கு வந்து சேர்ந்தார்னு தெரியாது. நமக்கு பாக்கியம் இங்க வந்து சேர்ந்துட்டாரோ இல்லையோ, ஒரு கோயிலுக்கு போனா 4 திவ்யதேசத்து பெருமாளை சேவிக்கலாமோ இல்லையோ, நமக்காக வந்தார் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். பக்தர்களுடைய சிறப்பு அவர்களுக்கு எளிமையாக காட்சி அளிப்பதற்குத்தான் வைகுந்தத்திலிருந்து வந்தார். அதுல 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வருவது இன்னும் எவ்வளவு பெரிய கருணை. அந்த வடிவத்தோடு ஜெகதீசனாக பகவான் இருக்கிறார். விமானம் ஜெகதீஸ்வர விமானம் என்றே சொல்லப்படுகிறது. இந்த ஊருக்கு ஒரே பாசுரம், அதுல ஒரே ஒரு வரியாலே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருநெடுந்தாண்டகத்திலே நீரகத்தாய், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. ஒரு பாசுரம் 8வது பாசுரத்தில் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சிமேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்றுற நீர் வெக்கா உள்ளாய் வரிசையா திவ்யதேசமா சொல்லிண்டே வரார். அதுல ஊரகத்தாய் ஊரகத்து பெருமானையும் சொல்லிவிட்டு நீரகத்தாய் நீரகம் என்கிற திவ்யதேசத்திலே இருக்கக்கூடியவனே என்று பகவானை அழைக்கிறார். இந்த ஒரு வார்த்தவர் பாடினாரோ இல்லையோ, அதனால இந்த ஊரும் திவ்யதேசம், இந்த பெருமானும் திவ்யதேசத்து எம்பெருமான் ஆகிறார். அப்படி பகவானுடைய நீர்மை, அவருடைய ஈஸ்வரத்தன்மை அனுபவித்து ஆழ்வார் பாடினார். அனைவரையும் தாங்க வைக்கக்கூடிய தாரகன் இவர்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த பெருமானை பற்றி பாடும் பொழுது, ஆலத்து இலை சேர்ந்து அடி உலகை உட்புகுந்த காலத்தில் எவ்வகை நீ காட்டினாய் ஞாலத்துள் நீரகத்தாய் நின் அடியே நெஞ்சகத்தாய் நீண்மறையின் வேரகத்தாய் வேதியர்க்கு மீண்டு. இந்த பெருமான் அனுபவிக்கும் போது அவர் வடபத்திரசாயியோடு தொடர்புபடுத்தி பாடுகிறார். மார்க்கண்டேயர்னு ஒரு முனிவர் இருந்தார், அவர்தான் வேதியன். அந்த வேதியனுக்கு பகவான் அவர் அப்படியே தன்னுடைய உடம்புக்குள்ள கொண்டு போய் 14 லோகங்களையும் தன்னுடைய உடலுக்குள்ள சின்ன ஒரு ஆளிலை, அந்த இலைக்கு மேல சின்ன குழந்தையா பகவான் படுத்துண்டார். தன்னுடைய திருவடிகளை கையால் எடுத்து கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் திருவடி எடுத்து வாயில போன்றிருந்தார். மார்க்கண்டேயர் கிட்ட வந்தார், மூச்சை இழுத்து பகவான் விட்ட உடனே அப்படியே உள்ள போயிட்டார். 14 லோகங்களையும் உள்ள காட்டினாரோ இல்லையோ, அந்த பெருமானே இவர்தான். நீரகத்தாய் நின் அடியேன் நெஞ்சகத்தாய், நீதான் என் மனசுக்குள்ளே இருக்கிறாய். நீள்மறையின் வேரகத்தாய், வேதங்களுக்கெல்லாம் வேறாக நீதான் இருக்கிறாய், அறியப்படுகிறாய். அப்படிப்பட்ட பெருமானே நீ எப்பேற்பட்ட ஆச்சரியமானவன், இப்படி உலகமனைத்தையும் உனக்குள்ளே காட்டினாயே என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அனுபவிக்கிறார். இது திருநீரகம் என்கிற பெருமான் நீரகத்தானுடைய ஏற்றத்தை பார்த்தோம். இன்னும் இந்த ஊரகத்தான் சன்னதிக்குள்ளேயே மேலும் 2 சன்னதிகள் திவ்யதேசங்கள் உள்ளன. என்ன என்று அடுத்த பகுதிகளில் பார்ப்போம்.